என்னது? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். அதுக்காக இவ்வளவு பெரிய கேரை இல்ல. ஒண்ணும் இல்ல, காய்கறி தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. வந்தனைக்கு கலர் சட்டை போட வச்சுட்டேன், வீட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டேன். சொல்லி நல்ல பெரிய போகுது. ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? மாமாவுக்கு 2 நாளா பேதியா போகுது, ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கு, ஸ்பெஷல் டாக்டர் பார்க்கணும். ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறதுக்கு இவருக்கு ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா? எங்க தர்மாஸ்பத்திரி கூட்டு போ. டிரைவர், அம்மா ஜிம்மிக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு. இந்தா, இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, பத்திரம் போன் பண்ணு கொடுத்து. ஜிம்மி பயந்துரும், பாத்து கூட்டு போ. ஏமா இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? மாமா மாப்பிள, மாமா மாப்பிள, மாமா மாப்பிள, மாப்பிள, இந்த கொடுமையெல்லாம் தைட்டு இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க? இந்த குடும்ப சேவை போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்பிள. அழாதீங்க மாமா, உங்களை இந்த கிதைக்கு ஆளாக்குன அத்தையை சும்மா விட மாட்டேன். பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க. பணமே இல்லாம என்னடா பண்ண போற? வழக்கறிஞர் படம் பாத்தியா? ஆமா. அதுல எம்ஜிஆர் என்ன பண்றாரு? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி பண்ண போறோம். என்ன மாமா இது? நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு. இன்னைக்கு நேத்தா படுக்குது, ரொம்ப நாளா அதான் படுக்குது. இந்த கன்றாவை எல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்க பாரு. மெதுவா போ. நாய் தலையை தூக்கி பாக்குறோம். என்னடா இது இந்த கத்து? சரி, நம்மள உடாது போட்டிருக்கடா. இத புடுங்க. இன்னைக்கு ஒரே காமிச்சிருக்காங்க. Shut up. ஐயோ, எவ்வளவு நகை? பேசாத. டேய், நாயை விட்டுறாங்க. சும்மா இரு, எடுத்து சுடு வச்சிருவேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த நாய் என்ன பண்றது? அது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இருக்காது. அது எங்காவது கருத்து தூக்கி போடாமா? ஐயோ ஐயோ, கடிப்பாங்க. ஒரு நாயை புடிச்சு கொண்டு வரக்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது. அதான் பின்னாடி கடிச்சு வச்சேன். கடிக்க நாய் முன்னாடி பின்னாடி பாத்துக்க. டேய், இந்த முகமூடி இருக்கிறனால தான் நாய் குலைக்குது. அவரு யாரும் வர மாதிரி இருக்கா? தூக்குடா, மூட்டிய புடுடா. டேய் ஜிம்மி, என்ன ஏன் கத்துற? டேய் மருமகடோ, பாத்துச்சுன்னா மானம் போயிடும். சொன்னா கேக்குறியாடா நீ? ஏய், ஜிம்மி என்ன அங்க ரொம்ப நேரமா சத்தம் போடுது? அது ஒண்ணுல வீட்டுல நிறைய எலி இருக்குல்ல, அது பார்த்து கத்துது. இந்த வீட்டுல எலிங்க தொல்லை பெரும் தொல்லையா போச்சு. முதல்ல பாலிடால் வச்சு இதுகளெல்லாம் சாகடிக்கணும். இங்க 2 தண்டை சோறு இருந்தது, என்ன பண்ணுது? அதுங்களுக்கு ஒரு வழி பண்றேன். நல்ல காலம் இந்த ராட்சசி கிட்ட இருந்து என் மருமக காப்பாத்திருச்சு. இல்ல அப்பா. ஆமா. தங்கச்சி போர்ச்சு போல் இருக்கு. தூக்குடா. மாமா, என்ன இதெல்லாம்? பாத்திர மாட்டாங்க. இது நாட்டுல முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலமா.
மேல இருந்தா ஜன்னல் வழியா குதிச்சு எடுத்துருவான்னு இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலான்னு வந்தோமா, இந்த சனியை புடிச்ச நாய் பாரு இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு. எல்லாம் எனக்கு தெரியும். டேய் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்டா. ஏ மாமா, சொந்த வீட்லயே இப்படி திருடலாமா? அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா. இந்த வீட்டுல 4 வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க 2 பேர் செய்யறோம். எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம்? மதிக்காட்டாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம். காலையில இருந்து வயிற்றால புடுங்குன்னு புடுங்குதுமா. படுத்த படுக்க விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும் 100 ரூபாய் பணம் குடின்னு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கியான்னு சொல்லிவிட்டு அந்த சொறி நாய்க்கு ஊசி போட 500 ரூபாய் பணம் கொடுக்கலாமா. நாயை விட என்ன கேவலமா மதிக்கிறாமா. நான் எத்தனை நாளைக்கு தாமா பொறுத்திருக்கிறது? இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க. நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? இனிமே உங்களுக்கு எது வேண்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க புள்ளகிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இத நான் அப்பவே சொன்னேன், நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு. கேட்ட இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.